வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் BScAgriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா என்டமாலஜி கிராப் வைஸ் பெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதான் ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு பிக்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் லைனாக இங்கே மற்ற கிராப்ஸுக்கு கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வீவில். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைலஸ் ஃபார்மிகேரியஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பியோனிடைய ஃபேமிலியில் இருக்குது, கோலியாப்டரா ஆர்டரில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இன்செக்ட்ன்றே சொல்லலாம். காரணம் என்னன்னா இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது போத் ஃபீல்ட் அதே மாதிரி ஸ்டோரேஜ், அதாவது குடோன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இது எங்கேனாலும் ஈஸியாக மூவபிள் ஒன்ட்டே சொல்லலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து எப்படினாலும் காசு ஆகும். இதோட பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலால் அரௌண்ட் 100 to 200 எக்ஸ் வரைக்கும் இது பண்ண முடியும். அதே மாதிரி இதுங்க டியூபர்ஸ் அந்த ஸ்டெம்ஸில் சின்ன சின்ன கேவிட்டி, அதாவது வீக்கங்கள் மாதிரியோ இல்லை ஏதாவது சின்னதாக அடிபட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் இந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது கிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேல் எல்லோயிஷ் கலர் கிரப்ன்ட்டு சொல்லலாம். பியூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ரோஸ் இருக்குல்ல, அதாவது உள்ளார இருக்கக்கூடிய கிழங்கு இருக்குல்ல, ஸோ கிழங்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பியூப்பேஷன் வந்து நம்ம நடந்திருக்கிறது வந்து பார்க்க முடியும். ஸோ இது டோட்டல் டெவலப்மெண்ட் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வீக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட லைஃப் டைம். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போத் ஃபீல் அதே மாதிரி குடோன்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்ன்றது இருக்கக்கூடியது. இந்த கிரப் என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு அப்புறம் அந்த சாஃப்ட் டிஷ்யூ இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இதோட எக்கனாமிக் பார்ட்டான அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த டியூபரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் பேச்சஸ் உருவாகிடும். அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வீவில் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிவியர் கேசஸில் இல்லை இப்போ என்விரான்மெண்டல் கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், உடனே ராட்டிங் ஸ்டேஜஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பொட்டேட்டோ கிராப் ரெசிடியூஸ் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இன்ஃபெக்டட் ஒன்ஸ் அப்படி இல்லை இதுக்கு முன்னாடியே போட்டிருந்ததுனாலும் இன்ஃபெக்ஷன் இல்லைனாலும் அதையும் எடுத்துடணும். அதே மாதிரி ஆல்டர்னேட் ஹோஸ்டான இப்போமியா ஸ்பீஷீஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுணும். ஸோ அப்படின்னும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பீவிலோட ஹோஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல் வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஃபென்தியான் 100 ஈஸி அப்படி இல்லைன்னா ஃபெனித்ரோதியான் 50 ஈஸி ஆர் மோனோக்ரோட்டோபஸ் 35 WSC at 2 ml per லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் மெட்டீரியல் வந்து டிப் பண்ணிட்டு வைக்கிறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வீவில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து கிளறி விடணும். அதான் இங்கே ரேக்கப்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ மண்ணை கிளறி விடுறது மூலியமாக பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லார்வாஸ் இருந்ததுன்னா எக்ஸ்போஸ் ஆகிடும் சன்னுக்கு. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதேமாரி சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பிளான்ட்டை சுற்றி, அதாவது அந்த டியூபர்ஸோட அளவு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனித்தியான் 100 ஈஸியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் பண்ணி விடணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு போகணும். அதே மாதிரி மெச்சூரிட்டி வந்த உடனே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். அப்படி அதே மாதிரி கிராப் ரெசிடியூஸையும் டெஸ்ட்ராய் பண்ணி விட்டணும். ஏன் மெச்சூரிட்டி வந்தோடனே ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சுன்னா அந்த சுகர் கண்டென்ட்டுக்காகவே ஸ்வீட் வீவில் அங்கே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க ஃபீல்ட்ஸ்லேருந்து கூட வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் வந்து நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்துக்க வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்டாய்ஸ் பீட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேசிடி ஃபேமிலியில் சேர்ந்தது, கோலியாப்டரா ஆர்டரில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்பிடோமார்ஃபா மிலாரிஸ், மெட்ரியோனா கர்கும்டேட்டா, அப்புறம் சிரிடா பைபங்டேட்டா. ஸோ இது 3 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ 3மே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் ஷேப்பு அதை வச்சு டிஃப்ரென்ஸ் ஆகுது தான். மற்றபடி இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா எபிடர்மல் லேயர் ஆஃப் தி லீவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஸ்கெட்டினைசேஷன் வந்து உருவாக்கி விட்டுரும். ஸோ 3மே வந்து ஒரே சிம்டம் தான். ஸோ இது சம் ஆஃப் தி பிக்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிங்ஸ் கேட்டர்பில்லர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரியஸ் கான்வால்வுலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிகேரியஸ் ஃபீடுன்ட்டே சொல்லலாம் இந்த ஸ்பிங்ஸ் கேட்டர்பில்லர். ஸோ ஸ்பிங்ஸ் கேட்டர்பில்லர்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இது லார்வா வந்து ரொபஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஆனல் ஹார்ன்ன்றது ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லார்வாவை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் இதுதான் எழுதணும், இந்த ஸ்பிங்ஸ் கேட்டர்பில்லரோட முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதோட இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹோல் ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஓவர் 1 or 2 daysல வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க சாப்பிட்டு தீத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரிகேரியஸ் ஃபீடுன்ட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் அப்டக்ட் பியூப்பான்னு சொல்லலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்குக்கு கைப்பிடி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இது அதோட பியூப்பா அப்படி இல்லைனாலும் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்பிங்ஸ் கேட்டர்பில்லர் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட பியூப்பா தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்டவுட் கலர் ஒன். ஸோ டெட் ஸ்கல் மாதிரியே தான் இருக்கும். பட் இதில் வந்து ஸ்கல் அப்பியரன்ஸ் வந்து ஒரு சில இதில் இருக்கும், ஒரு சில இதில் இருக்காது. பட் இதுக்கு வந்து டோட்டல் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஃபோலியேஷன். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிக்கிங் ஆஃப் கேட்டர்பில்லர்ஸ் தான் இது பண்ணும். அதே மாதிரி பியூப்பா வந்து பியூப்பா அதே மாதிரி லார்வா வந்து பார்த்தீங்கன்னா சன் ஹீட்டுக்கும் ப்ரெடேட்டர்ஸ்க்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். லைட் ட்ராப் வச்சு மானிட்டர் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஸ்பிங்ஸ் கேட்டர்பில்லருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு கிரிகேட்டர்ஸ் ஃபீடு மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸிமம் டைம்ஸ் இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஸோ நேச்சுரல் மெத்தட்ஸ் தான் இதுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனி பீட்டில். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்கோசெஃபலா டியூபர்குலேட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்பிடி ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இது போத் கிரப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மெட்டீரியல், அதாவது குளோரோஃபில் மெட்டீரியல் வந்து ஸ்கிராப் பண்ணி சாப்பிட்ரும். ஸோ ஒரு சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அடல்ட் சாப்பிடும்போது ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ரௌன் கலர் பீட்டில்ட்டே சொல்லலாம் வித் ப்ளூ பிளண்ட் ஸ்பன் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஓவர் தி பார்டர். ஸோ இதுதான் அதோட பிக்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபோல்டர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரக்கிமியா கான்வால்வுலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெலிசிடே ஃபேமிலியை சேர்ந்தது, ஆர்டர் லெபிடாப்ட்ரா. ஸோ இதுங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த லீஃப் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலையை சுருட்டிட்டு அதுக்குள்ளார, அதாவது வெப் பண்ணி சிலந்தி விளக்கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெப் பண்ணி இலையை சுருட்டிடும். ஸோ சுருட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார ஸ்கிராப் பண்ணி அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் கண்டென்ட்டை வந்து மேக்ஸிமம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதாவது டெண்டர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து சாப்பிட்டுட்டு வாழக்கூடியது. ஸோ இதனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் அந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரை ஆகிட்டு கீழே உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது அதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜஸ். ஸோ இதோட பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பயாலஜின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லார்வா வந்து 10 to 15 மீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் லாங்காக இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஹெட் வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி மற்ற செக்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ஒயிட் வித் எல்லோயிஷ் வெல்வெட்டி பிளாக் பேண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் லார்வாவோட பயாலஜிக்கல் நேச்சர்ஸ். அடல்ட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபோர்விங் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிளிஷ் கலரில் இருக்கும், ஹைன்விங்ஸ் வந்து ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த லீஃப் ஃபோல்டரோட பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மைனர். ஸோ இந்த இன்செக்ட் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த இலைக்கு மேலே ஒரு பனி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கறதுக்கே சின்னதாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி இன்செக்ட் தான் இது. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரோசெர்காப்பஸ் ப்ரோசகேட்டா. ஸோ இது வந்து என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு லீஃப் லேமினால இருக்கக்கூடிய குளோரோஃபில்லை மட்டும் ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து சுருங்கி டிஃபார்மேஷன் ஆகிட்டு இதாகிடும். ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்க்குறீங்களா, ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு, அதே மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கான தடம் தான் அது. ஸோ இது லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனி ரெட்டிஷ் கலர், அந்த பனித்துளி மேலேயே ஒரு சின்ன ஸ்பாட் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரோத்தராசிக் ஷீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா லார்வாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனி மாத் மாதிரி இருக்கும். ஸோ அதோட 4 விங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரே ப்ரௌன் கலர் 4 விங்ஸ் வித் கிரே ஹைண்ட் விங்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ அதோட பிக்சர் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், அவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடியது தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கக்கூடிய இன்னொரு பெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பேன்சி. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிசிஸ் ஆரித்தியா நிம்ஃபாலிடி லெபிடாப்ட்ரா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜர் பெஸ்ட் இல்லைனாலும் ஒரு சில மைனர் பெஸ்ட் தான். ஏன்னா இது வந்து டிஃபோலியேஷன் மட்டும் தான் காஸ் பண்ணும். அதுவும் அதே மாதிரி எக்கனாமிக்கல் ஈல்டு லாஸ் டேமேஜ் வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ பேன்சி வந்து இத்தனை நாளில் ரெக்கார்டில் போனது கிடையாது. ஸோ இதுக்கு மேலே வருமாட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ லார்வா வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 சென்டிமீட்டர் லாங்கில் இருக்கக்கூடியது வித் 9 லாங்கிட்யூனல் ரோஸ் ஆஃப் டிஸ்டில்ஸோடு இருக்கக்கூடியது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 விங் வந்து வெல்வெட்டி பிளாக் கலரில் இருக்கும். அதே மாதிரி அப்பிக்கல் போர்ஷன் வந்து ரெட் ரஸ்ட் இன் கலர் வித் ஹைண்ட் விங்ஸ் வித் ப்ளூ இன் நேச்சர். ஸோ இதுதான் ப்ளூ பேன்சியோட இமேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி கேட்டர்பில்லர். ஸோ ஹேரி கேட்டர்பில்லரோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டோனோட்டஸ் கேங்கஸ் ஆர்க்டிடே லெபிடாப்ட்ரா. ஸோ இதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபோலியேஷன் தான் காஸ் பண்ணக்கூடியது. ஸோ லார்வா வந்து பார்த்தோம்னா ஒரு ஹேரி நேச்சர்டு, ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஹேரி நேச்சர்டு வித் டார்க் வயலட் டு பிளாக் இன் கலர் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் வந்து டார்சல் சைடில் வந்து லார்வாவில் ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் ஹேரி வந்து கவரில் தான் இருக்கும். ஸோ ஹேரி ஃபுல்லி கவர்டு லார்வா வித் ஹேர்ன்ட்டே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த ஹேரி கேட்டர்பில்லருக்கு நல்லது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்டட் ஒன். ஸோ கருப்பு கலர் ஹெட்டோட பிங்கிஷ் டிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதோட 4 விங்ஸ் அண்ட் ஹைண்ட் விங்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஹைனிங் செல் நம்ம பார்க்கலாம். ஸோ இது இதோட கேரக்டரிஸ்டிக் நேச்சர், இந்த பிக்சர் வச்சு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஹாப்பர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டியானஸ் இண்டிகஸ். ஸோ போத் நிம்ப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பை சக் பண்ணி சாப்பிடக்கூடியது தான். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், இந்த சக்கிங் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே எந்த ஆர்டருக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை முடிஞ்ச இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர் ஒயிட் லீஃப் ஹாப்பர்ன்ட்டே சொல்லலாம், வித் கிரீன் ஹெட் அண்ட் thorax அண்ட் ஸ்கூட்டலம் இஸ் பிரசன்ட். ஸோ ஸ்கூட்டலம்னா எதுவும் இல்லை, நம்மளுடைய என்டமாலஜி ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டலம்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்ஸ், அதாவது ஹாப்பர் அந்த பக்ஸ்க்கான ஒரு சில பக்ஸ்க்கான இதில் வந்து பின்னிங் பாயிண்ட் அப்படின்ட்டே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிக் பக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்டோட்டஸ் லினியாரிஸ் கோரிடே ஃபேமிலியை சேர்த்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் நிம்ப் அண்ட் அடல்ட் சாப்பை வந்து சக் பண்ணிட்டு சாப்பிடக்கூடியது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 14 to 18 mm, அதாவது 1.4 சென்டிமீட்டர் டு 1.8 சென்டிமீட்டர் வரைக்கும் எலாங்கேஷன் இருக்கக்கூடியது வித் ப்ரௌன் கலர்ட் பக்ஸ். ஸோ இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் பக்ஸ்ன்றே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைகைடே பக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராப்டோசெத்தஸ் செர்வஸ் லைகைடே ஃபேமிலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கிங் இன்செக்ட் வித் கிரேயிஷ் பிளாக் கலர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீலி பக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம், அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய மீலி பக்கோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜியோகோகஸ் காஃபியா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபீல்ட் அதே மாதிரி ஸ்டோரேஜ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீலி பக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு க்ராப்போட ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே மீலி பக் க்ராப் ரெசிடியூஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில டைம் வீட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீலி பக் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கும், ஆக்ட் ஆகும். ஸோ ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டாக. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் குடோனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும், ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ அது பண்ணாமல் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீலி பக்ஸ் 1 or 2 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமையே ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இது மீலி பக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ். அண்ட் ஃபீல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு போத் சாப் வந்து பார்த்தீங்கன்னா டியூபர்ஸ்லேருந்து இதாகவும் ரூட்லேருந்து சக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் சம் அதர் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஆஃப் ஸ்வீட் போரர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போரர். ஸோ சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம்பிசா ஆண்டனோ மொசாலிஸ் கிராம்பிடே ஃபேமிலி. அதே மாதிரி ப்ரௌன் லூப்பர் ஹிப்ஸ் ஹைப்போசிட்ரா சக்சேரியா ஜியோமெட்ரிடே லெபிடாப்டரா ஃபேமிலி. ஸோ இந்த பெஸ்ட்டை வந்து ஏன் நான் சயின்டிஃபிக் நேம் மட்டும் கொடுத்துட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும், ஸோ இதுக்கு மேஜர் பெஸ்ட்டு கிடையாது. ஸோ தி மைனர் பெஸ்ட்டு தான். ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஜாயின் ஆக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம BSc Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.